அதில் அன்னமயம் பிராணமயம் ரெண்டையும் பார்த்து स्थूल सूक्ष्म कारण शरीरात व्यतिरिक्त आत्मा कह आत्मा ரெண்டாயின்னு அது என்னது ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்திலிருந்து வேறுபடும் அதுதான் பஞ்சகோஷத்து இப்போ மூன்று விழிப்பு நிலை கனவு உறக்க நிலையை சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறது அது சச்சிதானம். இதைத்தானே படிக்க போகிறோம். மனோமய கஹா. மனோமயம் என்றால் என்ன? தூல அன்னமயம் பிராணமயம் மனோ மூணாவது கோஷம். மனம் அதோடு சேர்ந்து ஞானேந்திரியம் 5 கண் காது மூக்கு இது சர்வம் சுவையொளி ஊர் ஓசை நாற்றம். விஷயம் என்னென்னா நம்ம மறந்து போயிடுறோம். இது 5 நானும் இல்லைன்றையும் இல்லை. அறிவினத்தால் நான் இது நானே இது 5 சுற்றி வச்சுருக்கேன். என்ன வளர்ச்சி யோசிச்சு பாருங்கள். இது பியூட்டிஃபுல். இதை கட்டாயம் படிக்கும். த லாஜிக் பிஹைண்ட் த ஃபேக்ட் தட் ஐ ஹவ் நாட் த 5 seats இஸ் சிம்பிள். இந்த 5 கோஷம் நானாக இருக்க முடியாது என்பது சாதாரணம், எல்லாருக்கும் விளங்கும் இல்லையோ. ஆழ்ந்த உறக்கத்தில் எது இல்லையோ அது மற்ற இதில் இல்லை. ஆழ்ந்தவரில் என்ன இருந்ததோ அதுதான் இப்போவும் இருக்கிறது. அதனால டெஃபினிஷன் அங்கே என்ன இருந்தது? நான் இருந்தேன். தூய உருப்பளிங்கு போல்வாளன் அந்த நான் இருந்தேன். ஒரு நான் எச்சரிக்கை அதை நான் மறந்துடுறேன். அங்கே இருந்தால் தான். அப்போ கனவுலையும் இந்த 5 கோஷம் பஞ்சகோஷம் இருந்தது போல இப்பொழுது இருக்கிறது போல. வை நாட் போல? ஆனால் யோசிச்சு பாரு, நீ பிடிச்சி கட்டி பிடிச்சி கொண்டிருக்க பாரு. பட் த மோஸ்ட் சிம்பிள் ஃபேக்ட்ஸ் ஆர் த மோஸ்ட் டிஃபிகல்ட் டு கிராஸ். அதானே அது பாருங்கள். பெரிய சாதாரண விஷயங்கள் விளங்கலாக்கள், பெரிய பெரிய விஷயம் விளங்கும். சாதாரண விஷயம் விளங்க. உதாரணத்துக்கு என்னது நான் இப்போ சொல்லி கொண்டு இருந்தேன். நான் இல்லை நீ அந்த ஆனானப்பட்ட சர்வ வல்லம் வாய்ந்த தெய்வத்தை நீ இஷ்ட தெய்வம் கும்பிடுறாய். ஆனால் அது கும்பிடு வேறு, உன் வாழ்க்கை வேறு. என்ன நியாயம்? பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே மற்ற கண் தாராது ஒளிந்தால் வாழ்ந்து போதீரே திட்டு. வாய்னோட் அது உனக்கு இந்த கட்டு இல்லை. அதாவது நீ பக்தர் இல்லையே, இருந்தால் தானே செய்வார். அது என்ன அநியாயம் பாருங்க. சோதன் அமைக்கலையே வெனியோவில் வரண்டா. இப்போ சாதாரண வாழ்க்கையிலே நம்ம ஏதோ வாழ்ந்து கொண்டு இருக்கோம். வாழலை, வாழ்க்கை நடக்கிறது. நீ வாழவில்லை. நான் வாழ்கிறேன்டா அக்கார்டிங் டு மை என்னது என்ற கோல் என்ற விருப்பம். அதுக்கு தக்கணுமா நான் வாழுவேன். இது யாரோ வாழ்கிறாங்க சும்மா. அது என்ன சொல்கிறது? வெஜிடேட்டிங் என்று சொல்கிறது. நீ வாழவில்லை. என்ன வாழ்றேன்டா குறிக்கோள் அதை நோக்கி போய் கொண்டிருக்க. சிம்பிள். Our mind is so complicated and the habits of the past is so strong, one does not see the truth. அதானே அது. இந்த மனதில் அவ்வளோ குழப்பம். நம்ம இதை பற்றி படிக்க போகிறோம்னா மனோமயம். எனக்கு ஜோக்கு யோசிச்சு பார். அது அழானதான இந்த ஆகாயத்தில் போய் கொண்டிருக்க மேகங்கள். நீ அந்த ஆகாயம் எங்கும் பறந்த அந்த ஆகாயத்தில் 3 ஆகாயம் இருக்குது. என்னது? ஜட்டாகாசம், சித்தாகாசம், சிதாகாசம். அது 3 ஏன் இப்படி சொல்கிறேன்டா? எங்கும் பறந்தேன்னா அர்த்தம். அது அதில் சித்தாகாசத்தை எடு. அதை வேணா சொல்ல போகிறேன். மனது என்ன சொல்கிறார்? இல்லை நீ உண்மையை பார்க்கவில்லை. அவ்வளோ எண்ணங்களும் நான் அடிக்கடி சொல்கிறேன், சுதர்சனம் இல்லாமல் சுதர் எண்ணத்தை எண்ண முடியுமா? முடியாது. அப்போ எண்ணம் பண்ணால் நீ தான். இதை படைத்தது நீ, அதுக்கு பின்னால் ஓடுறது நீ. இதுக்குலையே எஸ்
அப்போ ஆகாயம் உண்மையிலே நீ பாரு மேகம் போய் கொண்டிருக்கு, கருத்த மேகம், வெள்ளை மேகம், நோமேகம். அப்போ பார், அப்போ நீ எவ்வளோ தூரம் இந்த ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் இல்லை அறிவினத்தால் எவ்வளவு சக்தியும் கொடுத்தோ இல்லை அதுக்கு பின்னால் ஓடுறாய். கனவில் ஓடினே இல்லையோ, இப்போ வந்து தண்ணி செய்கிற எந்த தவறு செய்யக்கூடாது செய்து கொண்டிருக்கேன். என்ன சொல்கிறார்? ஈவன் த ட்ரூத் இஸ் அப்ரிஷியேட்டட். அதான் நீ சொல்லக்கூட நீங்களாம் கேட்குறீங்க, ஒரு நல்லா ஒன்று சொல்லுவார் இல்லையா, திரும்பி அங்கே போகணுன்னே எல்லாம் மறந்துடும் இல்லையா. அப்ரிஷியேட்டட், இட் இஸ் நாட் அக்செப்டட். அதானே இப்போ நான் ஒரு சபையில் கேட்டால் இல்லை என்ன கேட்குறது, விளங்குதா, விளங்கு சொல்லலாம். என்ன விளக்கம் ஐயா, என்ன விளக்கம், என்ன சொல்ல வேண்டாம், விளங்குன்னு சொல்லுங்க. இதுதான் நான், ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் சொல்கிறத சொல்லுங்க, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஈவன் இஃப் இட் இஸ் அக்செப்டட் வி டு நாட் ஓன் இட். அதான் அது சொல்கிறேன் சரிதான் இல்லை. இன்னும் நீ அதை உன்னை சொந்தமாக்குறதுக்கு நீ தயாராக இல்லை. இதுக்கு தான் விளங்கும். உண்மையில் இந்த மாநிலம் இருக்கிறாங்க இல்லையா. எண்ணம் எதுக்கு ஐயா எண்ணம்? எண்ணம் வேண்டாம் ஒரு கத்தி அப்பா இருப்பார் மண்பட்டி என்ன ஒரு என்னது மாமை செத்து கிடக்கு, மம்பட்டியை கொண்டு போய் கொத்தி மூடி போட்டு வச்சாச்சு, அவ்வளோ என்ன. அது மாதிரி ஒரு எண்ணங்களையும் நீ பாவிச்சு போட்டு let it go. This mistake take place despite logic. நீ உண்ட தலையெல்லாம் சொல்லி இது சத்தியம்தான், ஆனால் என்ன ஆனால் அதில் வருது விடுதலை. இந்த ஆனால் என்ன மட்டும் சொல்ல, பட் இஃப் அண்ட் பட் இது ரெண்டும் ஒரு முட்டாள் வாய்க்கிற. அப்படி இருந்தால் இது இல்லாவிட்டால் அது சோம்பறிகளுக்கும் முட்டாளுக்கும் உள்ள வார்த்தை இது. இஃப் அண்ட் பட். பட்டுன்னா இஃப்ண்டா தமிழில் அப்படி இருந்தால், பட்டண்டா ஆனால். இது ரெண்டும் ஒரு முட்டாளரையும் சோம்பறியரையும் வார்த்தை என்னையா சாக்கு போக்கு. அதான் அதை சொல்லி யார்கிட்ட சொல்ல போகிறா சாக்கு போக்கு, உனக்கு நீ சொல்லி கொண்டு தொலைஞ்சிட்டு போ. ஐயா இப்போ தான் எனக்கு படக்கம் வேண்டா யோசிச்சு பார். இல்லை இவ்வளோ காலமாக நடந்து கொண்டிருக்கு இன்னும். ஓகே, த செல்ஃப் இஸ் இன்கான்ஷியஸ். அதானது நீ ஆண்டவரத்தை இருக்குள்ள இந்த ஆத்மனை பார்த்தியோ ரெண்டு கேள்வி பார்த்தியா. ஆனால் நான் ஆழ்ந்து தூங்கினேன்னு சொன்னீங்களே இல்லையோ, சிம்பிள். என்ன சொல்கிறீங்க, பஞ்சபுலங்களோ மனங்களோ பார்க்க முடியாதுன்னு சொல்லுது. ஆனால் என்ன நான் அப்படி பார்க்குறேன். ஆனால் நான் நான் எனக்கு ஒரு ப்ரூஃப் வேணுமா? அப்படிதான் இல்லை. அப்போ இவர் என்ன சொல்கிறார், இன்கன்சியூவபிள்டா என்னதை பார்க்க போகிறாய். நான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளையும் பார்க்கலாம், ஆனால் நான் இருக்கிறேன். அந்த தூய நான் அதை பார்க்க வேண்டிய அவசியம். நான் என்னதை பார்த்தாலும் நான் இருக்கிறேன்றதுக்கு அத்தாட்சி. அப்போ இன்கன்சியூவனேன்னு சொல்கிறேன். நீ உண்மையிலே ஒன்று தான் பார்த்து கொண்டிருக்க. இந்த பஞ்சபுலன்களும் மனமும் புத்தியும் வேலை செய்யக்குள்ள நான் இருக்கிறேன்றது நிரூபிக்கப்படுகிறது நானே. அதுக்கு மேலே என்ன பண்ணும். ஆனால் இந்த குழப்பம் என்னென்னா, நீ இந்த சரக்கை நான் என்று சொல்லி கொண்டிருக்கேன். அவ்வளோ இந்த பஞ்ச கோஷத்தை நான் சொல்லிக்கொண்டு அதை விட்டுருப்பார். அவ்வளோ சிம்பிளாக சார். என்ன சொல்கிறார், தேர்ஃபோர் வி ஹவ் நோ. எனக்கு அதை பற்றி தெரியாது, ஆனால் யோசிச்சுப்பார். ஆழ்ந்தவர்களை திரும்ப நம்மெல்லாம் ரோட்டால் போட்டு சொல்லி நம்ம இத்தனை வருஷமாக முயற்சி பண்ணி கொண்டிருக்கோம். அங்கே நான் இருந்தேன், தெளிவாக இருக்கிறது. இந்த பஞ்சகோஷம் அங்கே இருக்கவில்லை. கனவுக்கு வந்ததும் போகல. அப்போ இப்போ போகல. எஸ், இட் ஸ்டாண்ட் வெல் கவர்ட் பை 5 seats. அதானே நீ ஒன்றை கலட்டுறதுக்கு யோசிக்க, கலட்ட வேண்டியது இல்லையே. ஏன் ஆழ்ந்தவரில் போய் பஞ்சகோஷத்தை கலட்டி போட்டு போனியாங்க. ஆழ்ந்தவரத்தை கனவுக்குள்ளே வந்தவள பஞ்சகோஷத்தை போட்டுட்டு வந்தியாங்க. கனவுக்கு விழிச்சோடனே அந்த பஞ்சகோஷத்தை எடுத்து இங்கே வந்தியா இருக்கலையே. அப்போ எங்கேயோ இடத்துல இந்த என்ன சொல்கிறது, அறிவீனத்தில் உச்சக்கட்டம். இப்போ நீங்கள் எவ்வளோ பேர் எனக்குள்ளே இருக்கிறீங்க, நானும் உங்களுக்குள்ள இருக்கிறேன். இப்போ அதை சொல்ல இந்த மனத்துக்குள்ளே என்ன இந்த அன்னமய கோஷமும் பிராணமய கோஷமும் மனோமய கோஷத்துக்குள்ளே இருக்கு. நீ என்ன நினைக்கிறான்டா? இல்லை என்ன நினைக்கிறாய்? வேறு நினைக்கிறேன். The 5 seats are always
இன் ப்ராக்சிமிட்டி வித் த சொல், அதானே அதுக்கு பக்கத்தில் இருக்கபடியா, பக்கத்தில் என்ன அதாக தானே இருக்குது. இது மேக் ஐடென்டிஃபிகேஷன் வித் தம் ஈஸியர், அதானே அது பக்கத்தில் இருக்கபடியா இதுனா இந்த இந்த இடத்துல இந்த ரெபல் என்ற வார்த்தை சரி இந்த இடத்துல மிச்சம். ஹவு கம் இந்த கிடக்கு செத்து கிடக்கு அந்த உடம்பு இந்த அன்னமய கோதம் தான் கிடக்கு, மனமய கோதம் ரவுண்ட் அடிக்குதாங்க. அதுதானே இந்த லைஃப் ஆஃப்டர் லைஃப் அந்த அற்புதமான புத்தகம் சரிங்க. Therefore, through continued discrimination and firm resolve, one must uncover the self. சாதாரணமாக முடியாது, சாதாரணமாக முடியாது. என்னது கண்டினியூஸ், தொடர்ந்து இடைவிடாத தைல தாராவத்து. நமக்கு நான் அடிக்க சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் சங்கிலி ஒன்று இருக்குது, அது உடைப்பீங்கோ, உடைஞ்சி போச்சு, இப்போ திரும்ப கொண்டே ஒட்டுவீங்கோ, திரும்ப போவீங்க. ஆனவடியா தொடர்ந்து நீங்கள் செய்வதில்லை. ஆனால் நொண்டிச்சாடி சொல்லலாம் என்னது அவங்க வேலையை உங்களோட கூட நான் வேலை பண்ணணும், அது உன்னை தடுக்க முடியாது. உனக்கு ஆசை இல்லைன்னு சொல்லு, இது அடையிறதுக்கும் இந்த எனக்கு அது ஒத்தி கொள்ளலாம், ஆனால் முடியாது வேலைன்னு சொல்லலாம். சக்கரவர்த்தியர் எஸ் remove the uncover the self and get liberated from the shackles of the 5 seat. இதை சொல்லிவிட்டுதான் என்னது மென்டல் ஷீட். இப்போ என்ன வாட் இஸ் மென்டல் ஷீட்? த மைண்ட் அண்ட் த 5 organs of perception, ஞானேந்திரியமும் மனம். இந்த இடத்துல மனம் என்றா காடுண்டா என்ன காட்டுக்கு விலை விளக்கும் மரங்களின் தொகுப்பு. இப்போ மனம் வேண்டா எண்ணங்களின் தொகுப்பு. அதுலேருந்து ஒரு எண்ணம் 2 கேப்பெல்லாம் சொல்லி கொண்டீங்க. அதோட மனம் வேண்டா ஒரு சொல்லிட்டு அப்படி இல்லை, அது முதலாக எடுத்துக்கொள்வோம் இல்லையோ. த மைண்ட் இஸ் சீட் ஆஃப் இமோஷன்ஸ். அதான் மனம் வேண்டா, அதுக்கு கோபம், பொறாமை, அன்பு, கருணை, இதெல்லாம் மனம்தான். ஸோ இதுக்குள்ள என்ன இது எண்ணங்கள். என்ன எண்ணம்? நான் இந்த புத்தகத்தை படிக்கிறதா இல்லையா? அப்போ இந்த உலகத்தில் உள்ள பொருள்கள் எல்லாம் பஞ்சபுலன்களால் இந்த மனம் இருக்கபடியாக தான் அது உணர்வுக்கு வருது. சில ஆக்கள் வழி பார்த்து கொண்டு இருப்பாங்க, நீ அதில் போவாய், அவன் இன்னும் பார்க்கல, ஏன் கண் திறந்துருக்கு, ஆனால் அதை மனம் இறங்கியோ. அப்போ மனம் இல்லாமல் புலன்கள் இயங்காது. அது சிம்பிளாக. ஸோ அது மாதிரி இந்த ஞானேந்திரியம் மட்டும் இல்லை, கர்மேந்திரியங்களையும் மனம்தான் இயக்குது. ஸோ இந்த மனோமய கோஷத்தில் நான் அதோட சேர்ந்து கொண்டு என்ன சொல்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் துக்கமாக இருக்கிறேன், ஆனால் ஆத்மன் உண்மையான நான், எனக்கு துன்பமும் இல்லை இன்பம், நான் பிளீஸ்ஃபுல் அது வரும். ஆனால் நீ மறந்துட்டாய், எதண்டு சச்சிதானந்த விக்கிரகானதை மறந்துட்டு நீ மனதோட போகிற. ஆனால் மனத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டு. நம்ம இவ்வளோ இருக்கோம், ஒவ்வொருவரும் மனத்தில் வெளிப்பாடு யோசிச்சு பாருங்கள். மனத்தை பார்த்தா எல்லாமா இல்லாட்டி ரத்னாகர் வழிப்பறை கொள்ளை கொள்ளை அடித்தவங்க என்ன சொல்கிறோம், அவன் ஒரு ரிஷியாக வரலாமா? அந்த ஏன் தூரமே போகிறீங்க? நம்மளோட அருணகிரிநாதர் அவர் தான் அவ்வளோ பாவி அப்படி சொல்கிறபடியாக அதை போய் பாஞ்சாள் அங்கேருந்து. சரி, அப்போ இவங்களெல்லாம் இப்படி ஒரு செகண்டிலே வர முடிந்தால் எங்கேயும் ஒரு கிளிக் ஒரு கேட்ச் இருக்குது. அதாவது மனம் நானண்டு நினைச்சு கொண்டிருக்கு, அதை இப்படி விடலாம்னு விட்டுட்டு இல்லை அந்த தெய்வீகமாக நீ உடனே மாறலாம். அதுக்கு டைமே இல்லை. நான் பிடிச்சிருக்கதை விட்டுட்டேன், இது நானும் விலையின்றையும் இல்லை, நான் என்ன ஓதாக இருக்கிறேன். ஆனால் எவ்வளோ கஷ்டமான விலை.
ஆகவே சும்மா மனோமய கோஷம் இருக்காமல் என்ன செய்யணும், ஒன்றையும் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று தடுமாற்றம் அடைய வேண்டாம். இவர் சொன்னால் உனது இயல்பான பகுத்தறிவால் எண்ணி பார்ப்பார், சிந்திப்பார். அப்போ எண்ணங்கள் என்னை ஆளக்கூடாது. ஆளுதண்டா இல்லை நான் ஒரு வடி எண்ணம் முட்டாள் வச்சுப்பார் என்ற எண்ணம் என்ற எண்ணம் அதான் கொஞ்சம் விளங்கா என்ன விளங்குது எனக்கு அப்போ இவட எண்ணம் என்ன பாதிக்காது, என்ற எண்ணம் இவரை பாதிக்காது. ஏன் வச்சு பாருங்க, வெரி சிம்பிள். நம்ம அப்படி நினைக்கிறோம் இல்லையோ? நோ. இப்போ எத்தனையோ இல்லை, அன்லெஸ் ஐ கிவ் பெர்மிஷன் யூ கேனாட் ஹர்ட் மீ என்னோட வருது. நான் உங்களுக்கு பெர்மிஷன் எனக்கு தூக்கம் கொடு, நான் கவலைப்படவை என்று நான் உனக்கு பெர்மிஷன் கொடுத்து வச்சபடியா தெளிப்பா ட்ரை. இதெல்லாம் நடந்த கதை. நாமதேவ் பெரிய மகான், அவருக்கு கோவம் பாருங்க. அங்கே இருந்த நம்மளோட கூட்டாக்கள் பிராமணர்கள்லாம் இருக்கும், சுற்றான போடுறாமே அவரை பார்க்குறது தூரம் வந்து வருவாங்க ஆக்கள். பெரிய மகான், இவனை எப்படியும் கோவம் வைக்கும். சரி பிளான், ஒரு நிறைய பணம் கொடுத்து இவர் ஒவ்வொரு நாளும் கங்கை கரையில் குளிச்சுட்டு வருவார். அவள் வரக்கூடாது, இந்த காரி துப்பும், அவ்வளோதான். கோவம் வருவா இல்லையோ? இவன் துப்பினான் போய் குளிச்சுட்டு திரும்ப துப்புவான். அப்போ 100 தரம் துப்பிட்டான். இப்போ 100ஆவது தரம் இவர் வெளியே வந்து துப்புறதுக்கு உமுழ்தி இல்லை, உளுந்தாங்க இல்லை. அது என்னப்பா, இன்னும் 8 தரம் நீ துப்பியிருந்தேன்டா 108 தரம் கங்கையில் குளிக்கிற புண்ணியம் எனக்கு கிடைச்சிருக்கும். என்ன பண்ண போகிற, தேர்த்து போனான். அப்போ இந்த பொண்டாட்டி இந்த மனைவியில் கையை போட்டால் தெரியும் தானே உங்களுக்கு என்ன நடக்கும். சரி, அவள் இன்னொரு அனுப்பினான், டேய் அவள் வீட்டுக்கு போய் 2 பேருக்குள்ளே அவள்கிட்ட முதுகில் ஏறி இவன் போய் முதுகில் ஏறினான் ஃபுல்லாக. என்ன நம்மளோட மூத்தமாக இந்த நீங்கள் வந்து ஆனை என்ன சொல்கிறது, ஆனை வாய் அந்த ஒரு பிள்ளை ஒன்று இருக்கேன். அவன் சாடிக்கு மூடி வச்சாவும் சம்பாந்துரை பொண்டில் வச்சாவும் அவன் அப்படி போகிறான். இப்போ என்ன பண்ண போகிறான் சேசன்? எதுக்கு சொல்கிறேன் இது? அதான் யூ கேனாட், நான் பெர்மிஷன் கொடுக்காம என்ன நீ ஒழிஞ்ச முடியாது. நாமதேவ் அவர் இன்னொரு அழகான கதை இருக்கு. அவர் ராமேஸ்வரத்துக்கு யாத்திரை போனார். என்ன சொல்கிறேன்டா, கவனம் இருக்கும் இந்த எண்ணங்கள்ற இந்த முட்டாள்தனமும் பெருமைண்டா. அப்போ அவங்க நாங்களும் வர போகிறோம் அப்படின்னே அவர் சரி. அப்போ எல்லோரும் போயிட்டு திரும்பி வந்தோடனே நம்ம ராமேஸ்வரத்துக்கு திரும்பி வந்துட்டோம் இல்லை, நம்ம ஒரு விருந்து ஒன்று வைக்கணுமே. சரி நல்லா வெரி குட் ஐடியா, விருந்து. இவர் என்ன பண்ணாண்டா, போக்குள்ளே கொஞ்சம் பாவக்காய் கொஞ்சத்தை எடுத்துகிட்டு போயிருக்கார் எங்கே யாத்திரை. அப்போ வந்தோடனே கறி என்ன பாவக்காய் நிறைய கொண்டு வரும் இல்லையா. அப்போ வந்தோடனே எல்லாம் இந்த பாவக்காய் யாத்திரை போனது எங்கே ராமேஸ்வரத்துக்கு, அது மாறி இருக்கணும் இல்லையோ. அந்த எனக்கு தெரியாது அப்படி நடக்கும் உண்டு இல்லை. அங்கேருந்து ஒன்று பாவக்காய் நிற்கும் உண்டு நான் நினைத்தேன். சொல்லிப்படி சொன்னார், மக்களா நீங்களும் இந்த பாவகமாய்தான் போனது யாத்திரை, உங்களை ஏதாவது மாற்றம் வந்திருக்கா? இல்லை. என்ன படிப்பு பாருங்க, ஒன்றும் வரவில்லை. அதை சொல்கிறது தானே அது பாவக்காய். அப்போ என்ன சொல்கிறேன்டா, வேக்காப் நம்ம அந்த மாதிரி தூங்கி கொண்டிருக்கும். என்ன அஜ்ஞான நித்திரையா, அறிவீனமாய தூக்கம். நான் எழும்ப மாட்டேன். அப்போ தயவுசெய்து இந்த மனோமய கோஷத்தை நீங்கள் ஒரு கோஷம் உண்மையில் இல்லை, ஆனால் இதை சுலபமாக குறைஞ்சே நீ பார்க்கலாம். எண்ணங்கள் என்னை ஆளக்கூடாது, எண்ணங்களுக்கு எனக்கு ஒரு சம்பந்தம் இல்லை. அதான் சொல்ல நம்ம நீலமேகம் என்ன இல்லை, நீல ஆகாயம் மேகங்கள் போய்கொண்டிருக்கு. அது மாதிரி தான் எண்ணங்கள். அது இன்றைய மில்லேனியம் இல்லை. இன்னும் பாதிக்கணும் நீ அந்த பரம்பொருள் இல்லை, ஆம் பிரம்மாஜு அப்பா. சரி, இதை திரும்பவும் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். மனத்தை வாட்ச் ஓவர் பார். எண்ணம் உண்டு வருகிறது, கோவம் உண்டு வருகிறது. அதில் எண்ணம் இல்லை, கோவம் வருகிறது போகிறது. நான் அதுக்கு பின்னாலே போகணும். நீ போகிறே
ஏன் போகிறேன்? அப்பா நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். நான் இனி சொல்கிறேன்டா, நான் இவர்கிட்ட சொன்னேன் நேட்டா உங்கள்ட்ட எல்லாம் என்ன சொன்னேன், நீங்கள் ஏபிசிடியை 12 வருஷம் ரிப்பீட் பண்ண போகிறீங்க. எத்தனை வருஷம்? ஏபிபிசிசி அப்படியா சரிங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் ஒன்றில் உங்களுக்கு இல்லை 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அப்புறம் யூனிவர்சிட்டி வரீங்களா இல்லையோ? ஐயா எக்ஸாக்ட்லி த சேம் இயர். நீ அடுத்த வகுப்பு போகணும். போகலாண்டா நீ பைத்தியம். அது நல்லா தெரியும் இந்த வகுப்பு போயிருக்கிறா இல்லையா. நான் சொன்னேன் இந்த பக்தர்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் எங்கே நான் சொல்கிறேன் என்ன நம்பிக்கை இல்லை. நான் லிட்டில் ஃபைட் 12ஆம் படிச்சுப்பார். கண்ணன்டா அந்த உன்னை இஷ்ட தெய்வம் சொல்கிறார், மகனே நீ இப்படி இருந்தேன்டா நான் உன்னை அன்பு செய்வேன். நீ எந்த பக்தர் இல்லாட்டி நீ உன்ற பக்தர். என்ன பக்தன்? நீ உண்ட பக்தன் இல்லை, எந்த பக்தன் இல்லை. அவனா நான் என்ன அப்போ நீ கேட்க சொல்லு.